ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் கார்ட் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இதுக்கு முன்னாடி 5 எபிசோட் போட்டிருப்போம். 5 எபிசோடையும் போய் பார்த்துட்டு வாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தது எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் மூலம் வேற ரகமா போகும். செம சூப்பரா. அதனால மிஸ் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் கொஞ்சம் போட்டு இந்த வீடியோக்கு கட்டாயமா லைக் கொடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப இவனு வசமா வந்து மாட்டிக்கினா அப்ப அவளும் யார் இந்த பொண்ணு அப்படின்னு பாத்துன்னு இருக்க. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஆமா இந்த பொண்ணு யாரு, அவர் இவன் நம்ம 3 பேர் தவிர வேற யாருன்னா வந்து ஜாயின் பண்றாங்களா என்ன, இவன் புது மெம்பரா, இவளும் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்பனா என்ன தவிர உங்க 3 பேருக்கு தான் இந்த இடத்துல வேலை. இப்போ அப்பனா நீங்களா தானே அந்த ஃபேக். இந்த ஏர் பின்ன வச்சு பார்க்கும்போது நீ தானே அந்த யோன் ஃபேமிலியை சேர்ந்தவன். என்ன 10 ஃபேமிலிஸ்ல இருந்து உன உழவு வேலை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா? ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஜென்சும், அவ ஸ்பையெல்லாம் கிடையாது, அவ என்னோட டீம்மேட்னு சொல்லிட்டு முறையா நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அப்படியா இவ உன்னோட டீம்மேட்டா என்ன மன்னிச்சிடா. அப்ப அவளும் ஏய் நம்ம எப்படா டீம்மேட், அதெல்லாம் கிடையாது, நீ என்ன பல முறை கொலை பார்த்திருக்க அப்படின்னு இருக்கும்போது நீ எப்படா எனக்கு டீம்மேட் ஆவ. என்னது அப்பனா இவ உன்னோட டீம்மேட் கிடையாதா? என்ன பேசுற நீ? உன்ன மாதிரி இள எடுத்தவங்களால தானே எங்களுக்கு ரொம்பவே தொலையா இருக்கு. உன்னோட ஆள் அங்க இடத்துல எங்களை கொல்ல பாத்துருக்கான் தெரியுமா நிறைய. அப்படியா கொல்ல பாத்துருக்கானா? அப்ப நீ இந்த இடத்துல சாகுறியா? ஏய் இவ அமைதியாரு, அவர் ஹை ரேங்கர், அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாதடி, யாரை பார்த்தா எனக்கு பயம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ பேச கடுப்பு போயிட்டு அவன் அடிக்கலன்னு போக தலைவன் பாமும் அவ கழுத்துல ஒன்னு போட்டு மயக்க மாடி வச்சிடா. என்ன ஜின்சன் இப்ப சந்தோஷமா உனக்கு? கட்டாயமா நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இதை முன்னாடியே நீ பண்ணிருக்கலாமே. ஆமா இங்க என்னதான் நடந்துருக்குது? இவ எப்படி இங்க வந்தா? ஒரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டான அவளும் ஏய் இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட டீம்மேட்ஸ் ஆனா எல்லாரும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. வேக்னருக்கு ஆஹா இது பேக்ல வந்து மாட்டிக்கிறோம், என்னடா இங்க நடக்குது? அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்டுக்காக ஆப்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேகனும் நீங்க எல்லாம் வயலோட ஃப்ரெண்டா? ஆமா நாங்கெல்லாம் வயலோட ஃப்ரெண்டு தான், ஆனா நீங்க என்ன வேகன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க கெட்டவங்க கிடையாது. இல்ல 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 நீங்க எல்லாம் கெட்டவங்க நாங்க எப்ப சொன்னோம்? ஆமா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க தான் வயலோட சேர்ந்து ஃபைட் பண்ண போறீங்களா? அவனோட டீம்மேட்ஸ் பார்க்கணும்னு எனக்கு ஒரு கியூரியஸா, அதுக்கு தான் வர வச்சேன். டீம் அப்னு சொல்லும் போது ஒரு சில டைம் அது எல்லாமே கட்டாயமாவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்படிப்பட்ட டீம் அப்பா சேர்ந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவ கூட எதனா பிரச்சனை பண்றீங்களா? இல்ல இல்ல நாங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. இந்த ஃபேக் நான் நினைச்சு பார்த்தது தேவையில்லாம நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனுடா கைத்து மேல அடிச்சானுடா, என்னடா பண்றது? ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா உண்மையிலே சொல்றேன் ஃபேக பத்தி மட்டும் கிடையாது, இந்த வயல் என்ற ஒரு நபரை பத்தின பேட் ரூமர்ஸ் எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த ஃபேக நான் நம்புறதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீ ஃபேக வெறுக்கிறல, ஃபேக வெறுக்கிறதுனால மட்டும் நீ இன்னொரு டீம்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்ப வயல கூட சேர்ந்து நம்ம முன்னோடி இந்த டவரை கிளைம் பண்ணணும். காரணம் ஏன்னா நீ பயத்தினால இன்னொரு டீம் கூட ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த இடத்துல நம்மள மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆட்களும். ஏன்டா இப்படி பயமுறுத்தல. அது மட்டும் இல்லாம வேக்னன் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கான், உன்னோட பவர் வந்து எக்ஸாம்ல நீ பயன்படுத்தும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம மத்தவங்க எல்லாருமே போடுதல் தெரியாம, அதுதான் உன்னோட மிகப்பெரிய வீக்னஸாவும் இருக்குது. பைத்தியக்காரன் சொல்லிட்டேனா நான் என்னடா பண்றது? என்ன ஏன்டா அப்படி எல்லாரும் பாக்குறீங்க? நான் உண்மையிலே ஒரு முட்டாள் தான். ஏன்னா என்னோட பவர் கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இல்ல, டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒன்னு மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பலவீனமா தான் இருப்பாங்க. அது எப்படி நமக்கு பலமா மாற்றம்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு நம்மளையும் நம்மளோட டீம்மேட்ஸையும் தற்காத்துக்கணும். இதோட முடிவா நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும்ல. அதனால நானே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த இடத்துல வயல கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜின்சும் வயல பத்திர புராணத்தை படித்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டு ஒரு பக்கம் பக்கத்துல வந்து குட்டி போனோம் அப்படியே தூங்கிடா. இவன் வயலோட நான் வந்துட்டு ஆமா வயல எங்க அவன் இந்த இடத்துல வருவான், நீ அதோட பேசினாரு. அப்படியா சரி நீங்க எல்லாரும் இங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன் நிம்மதியா, நான் போய் இல்ல வயல பாத்துட்டு வரேன். யாப்பா ஆடா சாமி போயிட்டானா ரொம்ப கைத்து எடுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வெசங்கும் மெசங் உனக்கு பயங்கரமா தூக்கம் வந்து போய் தூங்குவா அப்படின்னு அவங்க கூட்டு பார்க்க இன்னொரு பக்கம் அவங்க போன பிறகு இப்ப நம்ம வேக்னனும் இவனும் இருக்கும் போது பேசலாம் ட்ரை பண்ண. பரவாயில்லடா நீ நல்லா தான் இருக்க, ஏன்னா நீ இன்னமும் உயிரோட இருக்க, அதுக்கு வாழ்த்துக்கள். காரணம் ஃபேகோட ஹையர் ஸ்லேயரையே உங்களோட டீம்மேட்டா ஏத்துக்க வச்சிட்டீங்களே. ஏன்னா வயலோட முக்கியமான குறிக்கோள் இந்த டவரை கிளைம் பண்ணணும், அதுவும் அவனோட டீமுக்காக. அதுக்காக தான் அவ இந்த இடத்துல வந்திருக்கான். அந்த ஒரு நோக்கத்துக்காக அவ ஒண்ணு மட்டும் கிடையாது, வெவ்வேறு விதமான டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் கொல்ல தயங்க மாட்டான். அதுக்காகவே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். எதற்கிட்ட ஒன்னும் ஷாக்காக. அதனாலதான் சொல்றேன் நீ எப்படி இன்னமும் உயிரோட இருக்க, ஏன்னா வயலே உங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றோம் அதான். ஆனா ஃபேகோட மெம்பர்ஸ் எந்த சிச்சுவேஷனுக்காகவும் தன்னோட நோக்கத்தை மாத்திக்க மாட்டோம். அப்பனா உங்களோட நோக்கம் வயலை வச்சு ஜஹாட கொல்லணும் அதானே. கூடவே ஜஹாடு தான் இந்த டவரோட கிங்கா இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அதுக்காக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கான்ட்ராக்டையும் போட்டிருக்கீங்க. காரணம் அந்த கான்ட்ராக்ட்ல எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாம டவர்ல இருக்க ஜஹாட கொல்லணும்னு போட்டிருக்கு. அதுக்காக வயலோட பவர் எல்லாமே அபாரமானது, அதை பயன்படுத்திக்கலாம் தானே பாக்குறீங்க. சரியா தான் சொன்னேன், ஆனா ஜஹாட கொல்றது கிடையாது. அதே மாதிரி யாரும் இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டும் போட்டது கிடையாது. யாரோ ஒருத்தங்க இந்த டவரோட டோரை தன்னோட கைகளால ஓபன் பண்ணுவாங்க. அது யாரோ வேணா இருக்கலாம், ஆனா அப்படியேப்பட்ட ஆளு அந்த டவருக்காக ரத்தத்தை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஜின்சுவும் ஆஹா இங்கதான் இருக்கியா வயல என்னடா பாத்துன்னு இருக்கேன், பரவாயில்ல
பரவாயில்ல, ஃபைனலி ஒரு நல்ல டீம்மேட்ஸ் தான் நீ கண்டுபிடிச்சிட்ட பாம். கங்க்ராச்சுலேஷன். உனக்கு மிர்ச்சி எவ்வளவு தெரியும்ல, அவங்கள பத்தி கவலைப்படாத. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கொல்ல கட்டாயமா ஜாயின் பண்ண வச்சாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆனா அப்படியேப்பட்ட டீமை விட்டுட்டு இப்போ ஒரு நல்ல டீம் உனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உன்னை முறையா பார்த்தப்ப நீ எப்படி இருந்தியோ அதை விட இப்ப நான் நினைச்சதை விட ரொம்பவே மாறிட்டேன் பைலே. அதுக்கப்புறம் வேகனும் என்னது அவன் ஒரு இர்ரெகுலரா, அதான் விஷயமா? ஆனா என்னால நம்பவே முடியல. அப்ப அவன் இந்த இடத்துல ஒரு ஸ்லேயரா வேலை பாக்குறானா, அதுவும் ஜகாடுக்கு எதிராவா? ஆமா, ஆனா ஸ்லேயரா மட்டும் கிடையாது, அவனுக்கு தேவை ஜகாட கொல்லணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ பழைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காமிக்க அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பான். என்ன டிசைட் பண்ணல தம்பி, நீ ஒரு ஸ்லேயரா மாறலாம், அப்படி மாறினா உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும், அதே நீ விட்டு கொடுக்குற, வேணான்னு சொல்லாதரா. நீ மட்டும் அப்படி சொன்னா உன்னோட டீம்மேட்ஸ் நான் கொன்னுடுவேன், அதுவும் எல்லாரையும். இதை கட்டி ஹீரோ ஷாக்காவே அது எக்ஸாக்டா உனக்கு இப்ப தெரிய வந்திருக்கும். அதனால ஒவ்வொருத்தரையும் நான் கொல்ல விரும்ப கூடாதுன்னு நினைச்சினா நான் கேட்ட விஷயத்த நீ பண்ணு சரி. அப்ப நான் முதல்ல ரேச்சல கொல்றதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அப்படின்னு அவன் போக இல்ல இருங்க, எனக்கு சுத்தமா புரியல. என்னமோ நீ உன்னோட டீம்மேட்ஸ் மட்டும் இல்லாம உன்னை ஏமாத்தணும் பொண்ணை கூட நம்பின்னு இருக்க, அவங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க முட்டாள். அவ உனக்கு துரோகம் பண்ணது ஞாபகம்தான். ஆனா ரேச்சல் ஏன் இப்படி பண்ணணும்? டேய், அவளுக்கு தேவை இந்த டவரோட டாப்புக்கு போயிட்டு அவளுக்கு தேவையான விஷயத்த அவ நிறைவேற்ற பாக்குறா. அதுக்காக நீ என்ன, அவ ஒன்னும் எத்தனை பாம்பு வந்தாலும் அவளுக்கு அது தேவையே கிடையாது. உங்களை பயன்படுத்திக்கின்னு அவ முன்னேறி அவளோட விஷயம் கேட்க தான் முன்னோக்கி போறா. அதனால அதெல்லாம் மறந்துட்டு உன்னோட டீம்மேட்ஸ் மட்டும் நீ காப்பாற்றணும்னு நினைச்சினா இன்னைக்கு ஆரம்பி நீ ஒரு ஸ்லேயர் ஆகிறதுக்கான ட்ரைனிங். அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே உன்னோட வீக்னஸை காமிக்காத. காட்டினா உன்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தர் சாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் காமிக்க. சரிடா, சேம் அதே விஷயம் தான். இதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்லயே ஃபெயில் ஆகாம ஃபெயில் ஆகாம முன்னோக்கி போயினே இருந்தீனா உன்னோட நண்பர்கள் உயிரோட இருப்பாங்க. ஃபெயில் ஆயிட்டினா கொன்னுடுவேன் எல்லாரையும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நீ பாம் கிடையாது. இதுக்கப்புறம் உயிரோட சர்வை ஆகிற ஜூ வைலே கிராஸ் ஹான்சோங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோவை சந்திச்சு பேசிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வாய் அடிச்சு போடுற வேகனும் வைலே தன்னோட டீம்மேட்ஸை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தண்ணியே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். எதுக்காக உன் ஃபேஸ் இந்த மாதிரி வச்சிருக்கேன்? ஓ, நான் சொன்னதை உன்னால நம்ப முடியலையா? இப்ப தெரியுது அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவனு. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப மோசமான ஆளு தானே நினைச்சிருப்பீங்க. அவனை அடைச்ச இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஏன் அவன் என்கிட்ட சொல்லாம இருக்கான்? அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ஒருத்தான ஆளுங்க கிட்ட மட்டும் தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட பாஸ்ட்ல நிறைய மோசமான விஷயங்கள் அவனுக்கு நடந்திருக்கு. ஆனா என்னமும் தெரியல, என்ன மன்னிச்சிடு. ஆனா நீ இதுக்கப்புறம் அவனை ரொம்பவே லைக் பண்ணுவேன்னு நம்புறேன். வைலேயோட பவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் ஆனா அது அவனுக்கு கட்டுப்படுத்த நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள ஒரு கடவுளுக்கே உரித்தான பவர் லெவலுக்கு இருக்கு. அதை அவன் வெளிப்படுத்தாம இருக்கான். வெளிப்படுத்தினா லம்பெல்லாம் காலி. அதுக்கப்புறம் வேகனும் இதெல்லாம் தூங்கும் போது யோசனை இருக்கு. என்னடா தூங்கலையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க, வேகனன் அந்த பைத்துக்கார பசங்க தேவலாம் பண்றானுங்க, எப்படி இருந்தாலும் பிரச்சனை வாங்கிச்சு கூட. ஏன்னா எதுவுமே அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன், உனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்க்க வைலே என்ன மன்னிச்சிடா. நான் உனக்கு தின்னாலா ஒரு கெட்டவன் தான் சொல்லி இருந்தேன். ஆனா உண்மையிலே என் மனசார சொல்றேன் நீ நல்லவன் தான். என்ன சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாக் ஆகுறான். உண்மையிலே தான்டா, எங்க எல்லாரையும் விட உனக்கு நிறையவே நல்ல மனசு இருக்கு. அதுக்காக கண்டிப்பா நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கிறேன். உனக்கு நான் இதுக்கப்புறம் துணையா இருக்கேன். அடுத்த டெஸ்ட்ல நம்ம எல்லாருமே பாஸ் ஆகும். என்னடா ரெண்டு பேரும் இந்த நைட்ல பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர நீங்க என்ன பண்ற? நானும் இவங்கிட்ட பேசலாம் வந்தேன். இந்த மிட் நைட்ல அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தியா? இல்ல, நான் இன்னைக்கு அவங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அது மட்டும் தேவையாம எதுக்கு இது மாதிரி என்கிட்ட பேசுற? ஆஹா, என்னமா வெக்கம் வருதா? வயலே பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான். அவனுக்கு கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்ன்ற ஒரு நினைப்புல பண்றியோ? வயலே உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்குமா அப்படின்னு இவன் கலைக்க. இந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு நினைக்கிறேன். இந்த நைட்ல வந்து பேசுறான். டேய் உன்னை கோலாம ஓட மாட்டேன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர் யூஸ் பண்ண. ஏமாத்தாயே என்ன தெரியும் வேணாம் ஜெனரேட் பண்ற நிறுத்துன்னு சொல்ல. என்ன இங்க அட்டகாசம் பண்றீங்க? இவன் என்ன செக்ஷுவலா கேவலப்படுத்திட்டான். இவங்களை சும்மா விட மாட்டேன், நீங்களும் தருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபயர் வைக்க இதுங்களை தப்பிக்குதுங்க. இங்க நடக்கிற கூத்தி எல்லாம் ஃபன்னா மேல உட்காந்து ஜிந்தோவா பாக்குறான். அப்ப தூரத்துல யாரும் இருக்கிறது இவனை பாக்க. ஓ, நீ வந்துட்டியா காரக்கா? இரவு இதெல்லாம் பார்த்து ஹாப்பியா வரான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டெஸ்ட் கேட்க போறானுங்க. வா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ஜாய் பண்ணி பாக்க. என்னப்பா இது கடலா? என்னடா இது கடல்லாம் இந்த ஃப்ளோர்ல வச்சிருக்கானுங்க? இவனுக்கு ஆச்சரிய பண்ணி இருக்கேன். நான் கொஞ்சம் கூட பார்க்கல இந்த மாதிரி வைப்பானுங்க. ஃபன்னாவே இல்ல. ஆனா டெஸ்ட் எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க தெரியலப்பா. சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த டெஸ்ட் நடத்துற வராரு. மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்கப்பா. வயலே அப்புறம் ரன்ன பார்த்து கவலைப்படாதீங்க, டெஸ்ட் உங்களுக்கு வந்து வரப்போது நடக்கும். அந்த ஏரியா கிட்ட தான் நம்ம வந்துங்கிறோம். அந்த ஏரியா இப்போ வரப்போது பாக்குறீங்களா? இது ஏரியாவே வரப்போதா? டெஸ்ட் அப்ப இங்க கிடையாதா? இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இதுதான் டெஸ்டா? டெஸ்ட் நடக்க போற இடமே இது வயிற்றுக்குள்ளதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாஸ்டர் இருக்கு. ஆமா, டெஸ்ட் இது உள்ளன்றீங்க, என்னதான் பேசுறீங்க? அதாவது இந்த 21 ஃப்ளோர்ல வார்ஷிப் கிரியேச்சர் இத கார்டன் சொல்லுவோம். அதாவது ஜின்ஜனா டீப் ஜியா ஃபிஷ். இதோட பாடிக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு பூவை எடுத்துட்டு வரணும். இது பாடிக்குள்ள போயிட்டு பூவை எடுத்துட்டு வரணுமா? வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்கள அவரும் கொண்டு வராரு. ஜின்ஜனா ஃபிளவர் அது இதோட பாடியில இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒன்னுத்தியாச்சும் நீங்க கண்டிப்பா ஏத்துன்னு வந்தா மட்டும் தான் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவீங்க. ரொம்பவே அழகாவும் இருக்கும், கூடவே வேல்யூபிளான ஒரு ஃபிளவர் தான் அது. அதுக்கப்புறம் இவங்க மேல வர ஆஹா ஒரு ஹோல் இருக்கு. எக்ஸாம் நடத்துற வரும். எந்த ஜின்ஜனாவோட உடம்புல 2 விதமான ஹோல்ஸ் இருக்கும். அதுல 2 விதமான ஹோல்ஸ்லயும் நீங்க போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஹோல் இதோட பேக்லயும், செகண்ட் ஹோல் இதோட ஸ்டொமக்லயும் இருக்கும். நீங்க இது உள்ள போயிட்டு அது ரேரான ஃபிளவரை 2 குரூப்பா பிரிச்சு கூட தேடலாம். அதுவும் 2 விதமான ஹோல்லயும் போயிட்டு. ஆனா இந்த ஜின்ஜனாவோட முடிவு வந்து ஒன்ஸ் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் மூடப்படும். அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தா பிஞ்சோ என்னடா இது நம்ம போட்டு மட்டும் போற? என்னடா ஆச்சு நகரா? நான் பண்றேன். இந்த அம்மாவாலே ஒண்ணு முடியாது. சீனா பொண்ணு பேரு யாரை பார்த்து என்ன சொல்ற? என்னடா இது நூறுல வெறுப்பேத்தான் சொல்லிட்டு இவன் ஃபயர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு ஆஹா ஸ்டேரிங் போயிடுச்சு. வைத்தியாரி இதுதான் கை வச்சு துமாரினா பாச்சு எரிச்சு விட்டு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் கத்தி உங்க மேல அப்படியே சாய போட்டும் சாஞ்சிருது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தங்க உள்ள வந்துட்டாங்க போலயே. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த பூவை தேடி போக கசனுக்கு அந்த பூவை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க கைட் பண்ண சொல்லி இவங்க முன்னோக்கி போறாங்க. என்ன
என்னடா இது இங்க பாருங்க சொல்லு. அங்க பார்த்தா ரிங்கா இருக்குது. என்ன இதை தாண்டி போனோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பண்ணி உங்களை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போகுது. என்ன தைரியம் பார்த்தா அது மேல ஒரு பூ இருக்கு. இதுதான் அந்த ஜிஞ்சோனா. அந்த பூ எத்தனை போது வாங்க பிடிமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது துரத்தின்னு போக வேகணும். நின்னு பண்ணியா இல்லைன்னா சுட்டு சாப்பிடுவேன். இவனும் கோசம் உன்னோட பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் அவங்க தடுத்து நிறுத்து அதை பயன்படுத்தி இவனும் மாட்டியா இங்கே ஒன்னு சுட்டு கரியாக்கிறேன். அந்த டைம் அது லைட் யூஸ் பண்ணிட்டு அந்த தப்பி போக முட்டால் என்னடா பண்ற அதை புரியல வாட்ட காமிக்கிற. ஆனா சரி வாடா வளவளம் பேசாத வா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை தோத்து நோக்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவனும் வந்துடா. ஆஹா எவ்வளவு டயர்ட் ஆச்சு. மத்தவங்கள உயிரோட இருக்கான சித்திரங்கள் தெரியல. பிரின்ஸ் கேங் ஃபேதி எங்க இருக்க கவலைப்படாத நான் ஒன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணிட்டு பரவாயில்ல நீ நல்லா தானே இருக்க. சரி வா போவோம். ஆனா மத்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி உள்ளதா இருக்காங்க. வா போவோம். அதுக்கப்புறம் பிரின்ஸ் கேங்க முன்னாடி போக மேல ஏதோ ஒரு தோணு கேட்டு அது மேல ஏதோ வீதுன்னு பார்த்தா மிகப்பெரிய மாசம் இவங்க அட்டாக் பண்ண வர ஒன்னா சேர்ந்து டீம் பண்ணி சண்டை போடுறாங்க. ஆஹா லார்ட் டெவில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம். காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. ஆனா பார்த்தா இன்னொரு மாஸ்டரும் அப்படி கீழே விழ இவங்க தப்பிக்கிறானுங்க. அப்ப எவனோ ஒருத்தன் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஆளுதான் அந்த மாஸ்டர் மேல நிக்கிறான். யாராவது பைத்தியக்கார மாதிரி வந்துடுறான். பிரின்ஸ் சொல்லியா நம்ம இந்த தெரிந்து ஓடணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சு ஓடலான்னு பாக்க இன்னொரு பக்கம் வயலுக்கு ஏதோ தப்பா நடக்க போதும் தெரிஞ்ச உடனே அந்த இடத்த நோக்கி ஓடுறான். எங்க ஓடுறான்னு பாக்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் ஓடி நிற்காங்க. அந்த பண்ணி முன்னாடி போக தேவை. அந்த பண்ணி வேகமா ஓடி ஒரு சந்த உள்ள நோயே. ஆஹா இதை நம்ம எப்படி இதை பார்க்க போறோம். இது உள்ள என்ன நோய முடியாது. ஆனா இதை சேத போட கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம உள்ள போய் அந்த பூவை எடுக்கணும்டா. டைமிங் வேற இருக்கும். என்ன பண்றது பேசாம நம்ம மெசங்க உன்னை நம்பிதாம இருக்கேன். உன்னால முடியுமா எங்களுக்காக பண்ணு. நம்மளோட டீம்மேட்ஸ்க்காக உன்னால முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொல்ற பண்ணுவியா? அவ்வளவுதான் இல்ல சரி நம்மளோட டீம்மேட்ஸ்க்காக நான் கண்டிப்பா பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு தைரியமா உள்ள போறான். என்னடா சொல்ற ஓடணும்ன்ற எதுக்கு ஓடணும்? உங்களால நினைச்சா கூட ஓட முடியாது. ஓடுனீங்க செத்துருவீங்கடா. வாழ்றதுக்கு ஆசை இருக்கல. ஆமா யாரா நீ அப்படின்னு கேங்க கேட்க அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமே நான் ஒரு முக்கியமான ஆட்களை தேடி தான் வந்தேன் இந்த டவர்ல. சப்போஸ் நான் சொன்ன அந்த ஒரு நபரை மட்டும் நான் இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துலயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளு நான் தான்டா டவர்ல. ஏடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிறேன் பிரின்ஸ் கேட்க. பிரின்ஸ் வாய மூடியா பண்ணிச்சடியா. என்கிட்ட பல ரேங்கர்ஸ் தோத்து போயிருக்காங்க. ரேங்கர்ஸா? ஆனா நாங்க ரேங்கர்ஸ் கிடையாது. என்னது நாங்க ரெகுலர்ஸ். நாங்க இங்க ஒரு டெஸ்ட் மூலமா கலந்துக்கிட்டு இந்த மான்ஸ்டரோட வயிற்றுல இருக்கிற அந்த ஜென்ஜானான்ற ஃபிளவர் தேடி தான் வந்தோம். ஓ நீங்க எல்லாம் ரெகுலர்ஸா? கேட்கவே நல்லா தான் இருக்கு. ஆனா ரெகுலர்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் மத்த ரேங்கர்ஸ் மாதிரி நீங்க தோத்து போக கிடையாது தானே. என்னடா இவன் பேசுறான்? நான் கூட இந்த இடத்துல வந்து ஜிஞ்சோனா ஃபிளவர் தேடி வந்தேன். ஆனா சில ரேங்கர்ஸ் என்னோட வழியில தடையறதுனால அவங்களை இந்த இடத்துல இருந்து என்ன துண்டு துண்டா அவங்களுக்கு கொள்றேன். அதனாலயே நான் இந்த இடத்துல இருந்து உள்ள வர ரேங்கர்ஸ் ஒவ்வொருத்தரையும் கொள்றேன் தெரியுமா? என்னது நீ ரேங்கர்ஸா கொள்றியா? ஆனா டெஸ்ட் டைரக்டர் இங்க ரெகுலர்ஸா இப்ப அமைச்சிருக்காரு. டெஸ்ட்னு வேற சொல்றீங்க. உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்கு குழந்தைகளா. உங்களுக்கு இந்த இடத்துல உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா? அதுக்கு என்ன நடந்தாலும் நீங்க ஏத்துக்கணும். என்னோட கண்டிஷனை ஏத்துக்கணும் மட்டும்தான் உங்களால உயிர் வாழவே முடியும். என்னது கேங்கும் எனக்கு வேற வழியே இல்ல. என்ன பேசுற கேங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வர வயலே நம்ம இந்த டெஸ்ட்ல இருந்து கிவ் அப் பண்ணிட்டு வெளியே போனோம். ஏன்னா எங்க சிச்சுவேஷனே சரியில்லை. இங்க டிஃபரெண்ட் லெவலான ஆளு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறோம். நீ அதை புரிஞ்சு பண்ண போறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு இவங்க யோசிக்கிறாங்க. மெசேஜ் நல்லா தான் இருப்பா நீ ஃபீல் பண்ணாத. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ இந்த இடத்துல இருந்து அவ வரவேற்க வெயிட் பண்ணு. நாங்க இன்னொரு பக்கம் வழி எதனா அந்த சைடு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா புரிஞ்சு போக போகும்போது இவன் ஏன் உன் முகம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? அது மனசார சொல்ற ஓப்பனா அது ஏன்னா வயலை பத்தின கதையை நான் தெரிஞ்சுக்கணும்டா. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்ம எல்லாம் கெட்டவன்னு நினைச்சிருக்காங்க. அவன் உண்மையில மனசார ரொம்பவே நல்லவன் தெரியுமா? அவன் அப்பாவி மாதிரி. அதனாலதான் நான் முடிவு பண்ணிருக்கேன் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் கண்டிப்பா நம்ம டீம் நம்ம தோத்து போக விடக்கூடாது. எல்லாருமே பாஸ் ஆகி அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும் முன்னேறி. அதுக்காக வயலே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டான் என்னைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தம்பி உனக்கு சாக பத்தி என்ன தெரியும்? எனக்கு சாவை பார்த்து எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனோட சிஞ்சுவை பயன்படுத்த பரவாயில்ல உனக்குள்ள அந்த பொட்டன்டில் இருக்குடா கண்ணா. உன்னோட கண்ணு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை காமிக்க தலைவன் பார்க்க வேற ரகமா இருக்கான். பின்னாடி பார்த்தா மேஜின் நோன் போட்டிருக்கு. சரி விளையாடலாமா பேபி அப்படின்னு அவனை சொல்ல அதோட இந்த இடத்துல வேற ரகமா இந்த எபிசோட் முடிக்கிறானுங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போட்டு இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் வேலை எவ்வளவு போச்சுன்றத. கொஞ்சம் யாரும் ஸ்கிப் பண்ண பாப்பீங்க நம்புறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கைஸ். ஃபைனலா நம்ம ஹீரோவோட சூர பத்த இவங்க தெரிஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு நல்லவன்றது. இது நல்லா தப்பான ஆளுன்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த நிலைமை இப்ப மாறி சப்போர்ட் பண்ணி இப்ப முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வேற லெவலில் கதையை போகிறதுனால பொறுத்திருந்து நம்மளோட சேனலை பாருங்க. சரிங்க நம்ம கீதோட இந்த வீடியோ முடிச்சு